ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, எங்க பாட்டி எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கன்வே பண்றேன், நான் சொல்றேன். அதாவது அது உண்மையாவே நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம சில விஷயங்கள்லாம் அமானுஷ்யமான விஷயங்கள், இந்த ஆவி, பேய், பிசாசு, அது இதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்ம பொய்ன்னு தான் நம்மளுக்கு அவ்வளோக்கா அது மேல நம்பிக்கை வராது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் இருந்தோம். பட் எங்க பாட்டி ஒரு இன்சிடென்ட் நாங்கள் சின்ன வயசுல இருந்தே சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்புறம் கேட்கும் போது கூட அவங்க அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு அந்த ஸ்டோரியை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு அவங்க சொன்ன அந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடிலாம் உள்ள ஒரு சம்பவம் தான் இது. அவங்க ஒரு கிராமத்தில் தான் இருந்திருக்காங்க. அந்த கிராமம் மூகுலூருங்கிற ஒரு ஒரு கிராமத்தில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த கிராமத்துல எல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் வீட்டுல தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க குளிக்கணும்னா, வாஷ்ரூம் போகணும்னா கூட வெளியில போய் தான் போவாங்க. கொல்லைப்புறம்னு சொல்லுவாங்க, கொல்லைக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அந்த ஒரு காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா, எங்க பாட்டிக்கு ஒரு 14-15 இயர்ஸ் இருக்கும்னு வைங்களேன். அந்த ஒரு காலகட்டத்துல அந்த மாதிரி மட்ட பசங்க, அவங்களோட ஏஜ் பசங்க பக்கம் அக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு தான் விடிய காலம் ஒரு 3-3:30 கிளம்பிடுவாங்களாம் குளிக்கிறதுக்கு. ஏன்னா அதாவது ஊரை நீங்க அவங்க ஊர்ல அவங்க இருக்கிற வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தே போகணுமா. அந்த ஊரணிக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போகணுமா. அப்படி அவங்க போயிட்டு அந்த அந்த 3 கிலோமீட்டர்ஸ் காலையில வெள்ளனமா போனாதான் வேற வேற்று ஆண்கள் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா முத நாளே பேசி வச்சுப்பாங்களாம். இன்னும் நாளைக்கு மார்னிங் நான் இந்த டைமுக்கு வந்துடுறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சொல்லுவாங்களாம். எங்க பாட்டியும் இது பண்ணிட்டு போவாங்களாம். ஸோ ஜன்னல் தட்டுவாங்களாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க ஏய் வாடி போகலாம், இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்துட்டாளுங்க, வா நம்ம கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். இவங்களுக்கு துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிட்டு அவங்க கிளம்பி அங்கே போயிருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த ஊரணிக்கு போயிருக்காங்க. அந்த ஊர் பக்கத்தில் இருக்க ஊரணிக்கு, அது ஒரு குளம் மாதிரியும் இருக்கும், மேபி ஏரி மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான், அது ஒரு பிளேஸ் அவங்க குளிக்கிறதுக்காக அப்போ யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்க நடந்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 3 பேரும் சேர்ந்து போயிட்டு குளிக்க போயிருக்காங்க. மார்னிங் போயிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி எல்லாம் குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சீன் என்னன்னா, அந்த ஊர்ல எப்பவுமே அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க, பஞ்சாயத்து தலைவருங்க, பெரிய ஆளுங்க எல்லாருமே சொல்லுவாங்களாம், அந்த ஊரணி பக்கத்துல ஒரு புளிய மரம் இருக்கு, அங்க யாரும் போகாதீங்க, அது அவ்வளோக்கா ஒரு சேஃபான பிளேஸ் கிடையாது, அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எங்க பாட்டி அது எல்லாமே எல்லா பசங்களுக்கும் தெரியுமா, அது போகாதீங்க, அங்க ஒரு ஏதோ ஒரு ஜடை முனின்னு சொல்லிட்டு சடை முனின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு இந்த பசங்க எல்லாருமே ஒரு நாள் ரொம்ப ஆர்வமாவே இருப்பாங்களாம் பசங்கள்லாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு இவங்க குளிக்க போன அந்த நேரத்துல போயிட்டு குளிக்க போயிருக்காங்க. குளிக்க போகும்போது அதுல இருந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா, ஏய் மரியம், எங்க பாட்டி பேரு மரியம், ஏய் மரியம் வா, நம்ம போய் அந்த மரம் இருக்கலாம் அங்க, அதை போய் நம்ம பார்க்கலாம், அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. இதை கேட்டுட்டு எங்க பாட்டி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற அந்த புளிய மரம் இருக்கிற அந்த இடத்துக்கு 2 பேரும் சேர்ந்து போறாங்க. ஒரு ஆர்வ கோளாறுல, அதாவது எப்பவுமே பசங்களாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், அந்த மாதிரி சொன்னாங்களே, அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நம்ம போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போறது ஒரு வழக்கம். அது மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்கும். யாருமே ஏதாவது ஒன்று தடுத்து வச்சாங்கன்னா இது என்னென்ன ஆர்வ கோளாறுல நம்ம போறது, ஒரு ஆர்வ கோளாறுல என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறதுக்காக
ஸோ அந்த ஃப்ரெண்டும் கூட்டிட்டு போயிருக்கா, இவங்களும் எங்க பாட்டியும் சேர்ந்து 2 பேரும் போயிருக்காங்க. அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு 2 பேரும் 2 பேரும் பேசிட்டே இருந்திருக்காங்க. பேசிட்டே இருந்துட்டு எங்க பாட்டிக்கு கொஞ்சம் ட்ரௌசினஸா வேற இருந்துச்சான், தூக்க கலக்கமாவே இருந்ததான் அவங்க சொன்னாங்க. ஸோ பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா அவன் ஃப்ரெண்டு திரும்பி பாக்குறாங்களாம், ஃப்ரெண்டே காணுமா, அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்தவளே காணுமா அந்த இடத்துல. பகீர்னு ஆயிடுச்சான் அவங்களுக்கு. அப்படி பார்த்துட்டு என்னடா காணுன்னு பார்த்தா அங்க தண்ணி கிட்ட பாக்குறாங்கன்னா அங்க இருக்கிறாளாம் அந்த. ஸோ அதை பார்த்துட்டு அவனால அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னடா இது, இவ்வளவு நம்பி நம்ம வந்தோமேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்களாம். இப்படி திரும்பி பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட ஒரு பிளாக் கலர்ல ஃபுல்லா ஒரு உருவமா, அதாவது ரொம்ப ஹைட்டு கூட இல்லையா, ஒரு மீடியமான ஒரு குள்ளமான ஒரு மனுஷி. அவ்வளோ, அதாவது ஃபேட் பார்த்தா அவ்வளோ ஃபேட்டான், அவ்வளோ குண்டா இருந்திருக்கு, அவ்வளோ கொழு கொழுன்னு. அது பார்த்தா ஃபுல்லா சடைங்க இல்ல, அதாவது டைப் பண்ணி 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 அந்த ஹேரை ஃபுல்லா சடையும், அது ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா. இவ்வளோ பெரிய கண்ணா, அது 2 கண்ணும் பாத்தீங்கன்னா சிக்னல்ல இருக்கும்ல, ரெட் லைட், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்ணா. அந்த மாதிரி கண்ணை அவங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லையா. அவ்வளோ ஒரு பயங்கரமான உருவமா அது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பேச்சே வரலையா, சுத்தமா கத்த கூட அவங்களால முடியலையா. அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க போல. மயங்கி விழுந்துட்டு அவங்க கண்ணை முழிச்சு பாக்குறாங்கன்னா வீட்டுல இருக்காங்க. ஸோ வீட்டுல போய் இருக்கிறாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்களை அப்படி கை தாங்களா கூட்டிட்டு போய், அது இவங்க வீட்டுல முழிச்சு பாக்குறாங்களா, வீட்டுல இருக்காங்க. அப்ப என்னன்னு பார்க்கும்போது இது கனவா இருக்குமோன்னு கூட நினைச்சாங்களா அவங்க. ஆனா அது கனவு இல்ல, அது எல்லாமே ரியல், உண்மையா நடந்திருக்கு. எப்படின்னா அவங்க கூட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லியிருக்காங்க இது கனவு இல்ல, எல்லாமே உண்மை. ஸோ இவங்களுக்கா எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு நீ அந்த மரத்துக்கிட்ட போய் தனியா நின்று விழுந்து கிடக்குறடி, அதை பார்த்துட்டு நாங்க எல்லாரும் அங்க பக்கத்துல இருந்த ஒரு இவர் வந்தார், யாரோ ஒரு அந்த அந்த வயல்ல வேலை செய்யறோம் படுத்திருக்காரு வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அவரை நாங்க போய் ஓடி போய் எழுப்பி கூட்டிட்டு உன்னை கூட்டிட்டு நாங்க வீட்டுல படுக்க வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம கேட்கும் போது நம்மளுக்கே புல்லரிக்கும். சில நேரத்துல இது உண்மையா பொய்யா, உண்மையா நம்மளுக்கு சொல்ல முடியாது. மேபி நம்ம சில பேர் சொல்ற மாதிரி அது ஒரு தூக்க கலக்கத்துல மேபி அது நடந்திருக்கலாமா அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு மட்டும்தானே அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். பார்த்தா நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான உருவமா அது. அதை வார்த்தையாலே சொல்ல முடியல. அவங்க சொல்லும் போது அது அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா ஜடை முனின்னு வச்சிருக்காங்க. ஜடை முனி மாதிரி நிக்குமா அது அப்படியே பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என் பாட்டி எங்களுக்கு எல்லாம் சொன்னது. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லலான்ற ஒரு விருப்பத்துல நான் உங்களுக்கு இதை சொல்றேன். ஸோ இந்த ஒரு ஸ்டோரிய சொல்லணும். இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய விஷயங்கள், அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட லைஃப்ல கூட ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு இன்னொரு டைம்ல உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னொரு விஷயத்துல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டோரி இது உண்மையான சம்பவம் தான். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள சின்ன விஷயம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன் உங்களை. அது வரைக்கும் பாய்.